இன்னைக்கு சந்தைக்கு வந்து இதான் டாப். ஆமாண்ணே, இளம்பூர்ல கூட 6 பல்லு தான். 3 வருஷம் கிடையாது. 3 வருஷம் கிடையாது. ஆமா, 3 வருஷத்துல இப்படி வளர்ந்துருக்கு. இப்ப பயங்கரமா வளர்ந்துருக்கு. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறாங்க? கரூர் போகுதுண்ணே. கரூரா? இங்க இருந்து கரூர் போகுது. ஏகாலஜி பக்ரீத்துக்கா? நல்ல ஆட்டுக்கு கொண்டு வராரு. ஓ, ஆட்டுக்கு. ஆமா, பெருவெட்டு கடாயா வாங்கி ஆட்டுக்கு போட்டா நல்ல குட்டியா இருக்கலாம். காலைல 40 சொன்னாங்க, ஒரு மணி நேரம் கழிச்சு 38,000 சொன்னாங்க. சரி பிடிச்சிருச்சுன்னு கேட்டாச்சு. விலை காசு மதிப்பு அளவுக்கு தான் காசு. 33,000 வாங்கிருக்கேன். கிடாய் 3,000 அதிகம் தான். கிடாய் பிடிச்சிருக்குன்னு வாங்கியாச்சு. கிடாய் உயரத்துக்கு தான் காசுண்ணே. அண்ணே, சந்தையில இது பெரிய நல்ல உயரமான கடாண்ணே. இதான் பெருசு. நீங்க வந்து கரூர் பகுதியில வந்து கொடியாடு வந்து அதிகமான இது இல்ல, விளம்பரம் இல்ல. அதனால நல்ல ஆடுகளாகவும் நல்ல கடாய்களாகவும் அங்க உற்பத்தியை பெருக்கிறதுக்கோசரம் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். நம்பர் வேணும்னா 94 452 3 47 67 ஆடுகளுக்கு வேணும்னா கொடுக்கலாம். கரூர்ல அட்ரஸ், உங்க அட்ரஸ் கரெக்ட்டா? புகழூருங்கண்ணா, பேப்பர் மில் புகழூர். 15 ரூபாய்க்கு மேல 20,000 22,000 வரைக்கும் ஆடு இருக்கு. ஒரு ஆடு மட்டும்? ஆடு ஒண்ணு மட்டுமே. கிடாய் வாங்கிருக்கு. ரோட்ல நடந்து போச்சு அப்படி இருந்தா வண்டியில போறீங்க நின்னு பாத்துட்டு போவாங்க, இந்த மாதிரி வெரைட்டி எங்க இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப விக்க ஈஸியா இருக்குமே. விக்கிறது எங்க ஏரியால வந்து நாட்டுக்குட்டி அந்த கருப்பு கடை தான் பிரபலமா இருக்கு. இந்த சைஸ் எல்லாம் கிடையாது கருப்பு கடை. உயிரோட ஒரு 80 கிலோ வரும்ண்ணே. உயிரோட 60 கிலோ 65 கிலோ விடாதுங்க. 65 கிலோ எதிர்பார்க்கலாம். அதுவான கேரக்டர். ஆட்டுக்கு போட்டாலும் குட்டி நல்ல குட்டி. பாக்கைக்கு முரண மேல இருக்கா? கேட்டே கிடையாது. நல்லா இருக்குண்ணே. நல்ல கைப்பழக்கத்து கடை. நம்ம திருவேங்கடத்துல வரணும். திருவேங்கடம் சந்தைகத்துல சரியான செம்மறி கிடாவா? ஆமா. என்ன தேவைக்கா வாங்கிட்டு போறீங்க? ஆட்டுக்காக வாங்கிட்டு போறோம். ஆட்டுக்கு எவ்வளவு சொன்னாங்க? இது 50 ரூபா சொன்னாங்க. ஆரம்பத்துல 50 ரூபா. ஆமா. 50 ரூபாய்க்கு கிடாய்கள் இருக்குதா? கிடாய் இருக்கு. 1 லட்சம் ரூபாய் கிடாய் இருக்கதான் செய்யுது. முடிஞ்சாலும் 36,000. பல்லு வயசுல எத்தனை வயசு? பல் சேர்ந்துருச்சு. ஒரிஜினல் எட்டாபுரம் கிடா. ஆமா. பல்லு சேர்ந்து ஆட்டுக்கு சரி வருமா? பல் சேர்ந்த கிடையாது. ஆட்டுல போடுறதாதான் குட்டி வாங்கிக்கும். சில 2 பல்லு 4 பல்லுங்களா? அது தெரியாம வாங்குறாங்க, விவரம் தெரியாம வாங்குறவங்க. விவரம் தெரியாதாலும் வாங்குறாங்க. பல் சேர்ந்த கிடையாது, குட்டி நல்லா வாங்கிக்கும் ஆட்டுல. நல்ல உருப்படியா உழுவுன. ஆமா. சரி, ஆட்டுக்குன்னா என்னெல்லாம் பாத்தீங்க? அம்சங்கள் என்னெல்லாம் இருக்கு? செம்புட்டு இருக்கா? எல்லாமே இருக்கு. எந்த குறையும் சொல்ல முடியாது கடையில. கொம்பு அம்சம், கொம்படி, கால் கணம் பாருங்க. ஆடு உயர் தரத்துக்கு நீள வாழம் எல்லா சேர்த்து இருக்கு. ஆட்டுக்கு இப்படி கூட போடணும். ஆமா. பத்தலும் தொத்தலும் போட்டு பண்ணைய வேஸ்ட் பண்ணிட கூடாது. கிடாய் எடுத்தா உருப்படி எடுக்கணும், இல்ல எடுக்க கூடாது. ஆடு வளர்க்கீங்க? நம்மகிட்ட ஒரு 110 இருக்கு. 110 ஆட்டு. உங்ககிட்ட இதுல பிறக்கக்கூடிய குட்டிகள் கிடைக்குமா? குட்டி கிடைக்கும். குட்டி எப்போ கிடைக்கும். நம்பர் ஏதாவது சொல்லாம வேணும்? 75 38 826 926. எந்த ஊரு? திருவேங்கடம் பக்கம், குறிஞ்சாக்குளம். அருப்புக்கோட்டை. ஒரு தாயாடு 2 குட்டி. ஆமா, நல்ல ஆடு நல்ல குட்டி. 25 ரூபா. 25. மரமத்துல இப்படி இவ்வளவு நீள வாழை இப்படி இருக்கணும்னு சொல்லி வளர்க்கறதுக்கு தக்கன குட்டி 2 என்ன குட்டி ஆனது? ஒரு கடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. பொட்டை குட்டி. பால் வர்க்கம் நல்லா இருக்கா? ஆடு நல்ல கலருன்னா? வயசு இதுக்கா? இதுக்கு எப்படி 4-5 வயசு இருக்கும். அங்க எத்தனை ஆடு வளர்க்கீங்க? 4-5 ஆடு வீட்டுல வச்சு வளர்க்க. 25,000 உள்ள போட்டிருக்கீங்களா? போட்ட காசை எவ்வளவு நாள் எடுக்கலாம்? போட்ட காசை வந்து குட்டியில எடுத்துருவேன். ஒரு 6 மாசத்துல குட்டியில எடுத்துருவேன். தூக்கிடலாம். அது உண்மைதான். விவசாயியா வியாபாரியா நீங்க? இல்ல, வாங்கி சம்சாரிதான் வாங்கி வளர்க்க. சம்சாரி. பேராய்பட்டி. நல்ல சரியான கிடா. சரியான கடா. கொடியாட்டு கடா. கொடியாட்டம் கிடா. எதுக்கெல்லாம் பயன்படும்? இது கோயிலுக்காகவும், பண்டிகைக்கு, ஆட்டுக்கு, பக்ரீத்து. ஆமா. எத்தனை கிடா கொண்டு வந்தீங்க? 2. 1 வித்துச்சோம். அதுவும் இதே மாதிரி தான் இருந்துச்சா? ஆமா. இது எவ்வளவு சொல்றீங்க? சொல்லுங்களா? 40 ரூபா சொல்றோம். 40,000. மக்கள் எல்லாம் விலை கூட மாட்டு விலை சொல்றேன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, மாட்டு விலை நிக்க. கடாய்கள் மாடு 38 சொல்லுங்க. 28 கேட்காங்க. 28 வரைக்கும் வந்திருக்காங்க. ஒரு 30 ஆண்டா கொடுத்துடலாம். நான் 30 தாண்டணும். 35 ரூபா கொடுத்துடலாம். கரிமை பதினீங்களா இருக்காஜி? கரிமை 45 கிலோ இருக்கும். காய் அடிச்சே அடிக்கலையா? காய் அடிக்கல. ஆட்டுக்கு ஆகும், எல்லாத்துக்குமே ஆகும். ஆமா. வயசு 6 பல்லு. கலர் என்ன கலரு? புளியம்போர். கருப்பு வெள்ளை சிவப்புனா ஜம்முன்னு இருக்குது. கடாய் பத்தி நல்லா கொடியாட்டு கடை. நல்லா ஆடு வரத்தையும் ஆகும். இறப்பு நல்லா எல்லாத்துக்கும் ஆகும். இதான் ரசிகர்கள். ஆர்மோட பக்கத்துல தெட்டியாவரத்துல இருந்து நான் இங்கதான் வருவேன். எட்டயபுரம் தான் உங்களுக்கு பிடிக்கும்? எட்டயபுரம் தான் வருவேன். எட்டயபுரம் குட்டிகள் எப்படி இருக்கு வளர்ப்புக்கு? எட்டயபுரம் பெஸ்டா இருக்கிறதுனால இங்க வர்றோம். அவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க? ஆமா. வண்டியில வந்திருக்கோம். நைட் 3 மணிக்கு கிளம்பிட்டோம்ல. எத்தனை குட்டிகள் பிடிக்கணும்னு வந்தீங்க? எப்படி வந்து என்ன ஏன் வந்தீங்க? 2 4 பிடிக்கணும் நினைச்சா 4 பிடிச்சாச்சு. நினைச்ச மாதிரி அமைஞ்சுக்கிட்டு. கடா குட்டிகளா பட்ட குட்டிகளா? போலாமே கடா குட்டி. இல்ல வளர்ப்புக்கு நல்ல நீளமான ஜம்முன்னு இருக்குண்ணா. ஆமா. கலர் யாரு செலக்ஷன் பண்ணது? இந்த எங்க அண்ணன். அப்படியா? நல்லா பண்ணிருக்காங்கடா. எவ்வளவு சொன்னாங்க இது ஜோடி? ஜோடி 18 ரூபா சொன்னாங்க.
16 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 16 ரூபா ஒரு குட்டி 8000 வந்துருதுன்னா அதுக்கு குறைக்க முடியலையா? குறைக்க முடியல. அதுக்கு கீழே விட்டோம்னா விரட்டி விடுறாங்க. ஆனா பொருள் நல்ல பொருள் தான். ஆமா, வளர்த்தேன். எப்படி கிடா குட்டியா வாங்கி வளர்ப்பீங்களா? கிடா குட்டி தான் வளர்ப்போம். வீட்டுல போனா கிடா குட்டி இருக்கு, பொட்டை குட்டி இல்ல. வேற என்ன தொழில் பாக்குறீங்க நீங்க? விவசாயம் பண்ணுறோம். விவசாயம் பிளஸ் எதுனா அண்ணாச்சி விவசாயத்தை விட ஆடு வளர்ப்புல தான் நிறைய காசு நிறைய கிடைக்கும். காசு கிடைக்குது. அதனாலதான் இதை நாங்க இதே மெயினா இருக்கு. அதுல கூட எனக்கு பூரா நட்டமா தான் வரும். பழைய மாதிரி விவசாயத்துல ஒண்ணு இதுவே இல்ல. நல்ல காசு. 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு ஒரு தடவை மாத்திருவேன். ஒரு வருஷத்துக்கு 2 தடவை மாத்திருவேன். இப்ப வித்துட்டேன். வித்த உடனே வந்தாச்சு இங்க. இன்னைக்கு 8000 ரூபா. ஒரு வருஷம் கழிச்சு இது எந்த ரேஞ்சில வளரும்? அப்படியே 16,000. டபுள். ஆமா, அதான் ஒரு கணக்கு. வருஷத்துக்குன்னா 20 ரூபாய்க்கு மேல வரும். ஒரு குட்டி நான் சொல்றது 6 மாத்திக்கிட்டேன். உச்சிமத்த பக்கத்துல சிவகாசபுரம், ராமநாதபுரம் மாவட்டம். அருமையான ஆடு 2 குட்டி. இப்படி நீள உயரமா தான் வாங்கணும்னு வந்தீங்களா? ஆமா ஆமா. உங்க ஏரியால உண்டுல ராமநாதபுரத்துல ஆடுகளே? அங்கிட்டு சந்தை இல்ல. இதே மாதிரி இல்லையா? இல்ல, சந்தை இங்கதான் விரிவான சந்தை. எல்லா டைமும் 8000 வாங்குவீங்களா? பெரும்பாலும் 8000 தான் வரும். எவ்வளவு சொன்னாங்க ஆடு குட்டியும்? சொன்ன 5000 சொன்னாங்க. கடைசியில முடிஞ்சது 21, 23, 2000, 21,000. 21, 4000 குறைச்சிருக்கீங்களா? ஆமா. பரவாயில்ல. சந்தை விலை கடுமையா தான் இருக்கு. ஆடுகள் விலை குறைவுன்னு சொன்னாங்க. இல்லையே, சந்தை விலை அதிகமா இருக்கு. கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. பெட்ட குட்டி. ஆட்டுக்கு வயசு? ஆடு பல் சேர்ந்துருச்சு. ஆடை வளர்க்குறவங்கள யாரு? நீங்களா அம்மா? 2 பேர் தான். 2 பேரும் சேர்ந்துதான் ஆடு சேர்த்திருக்கீங்க. எத்தனை கிடக்கு? இல்ல, இதுக்கு முன்னே நாங்க ஆடு வச்சிருந்தோம். நாங்க 10-50 ஆடு வச்சிருந்தோம். உடம்பு முடியாம வித்துட்டோம். இப்ப 2 வருஷம் கழிச்சு இப்ப தற்சமயம் வாங்குறோம். சென்னையில இருந்து வரும். சென்னையா? எவ்வளவு கிலோமீட்டர் இங்க இருந்து? இங்க இருந்து 500 கிலோமீட்டர் வரும். இப்படி கேள்விப்பட்டீங்க எட்டயபுரம் சந்தையா? இன்ஸ்டாகிராம்ல பார்த்துதான் ஒரு 5 குட்டி வாங்கலாம்னு வந்தோம். விலையை 10. இதுல வந்திருக்கீங்க கார்லயா? கார்ல. கார்ல போட்டு கொண்டு போயிடலாம். சென்னையில அட்ரஸ் சரியான அட்ரஸ், கரெக்டான அட்ரஸ்? குடுவாஞ்சேரி. குடுவாஞ்சேரி. ஆடு வளர்க்க இடம்லாம் இருக்கா? உள்ள வில்லேஜ் தான், கிராமம் தான். கிராமம். ஆடு மேய்ச்சலுக்குள்ள இதெல்லாம் உண்டோ? கைனிலாம் இருக்கு, எல்லாமே உண்டு. எட்டயபுரத்துக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இது எத்தனை டைம் வரீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வருது. மெயின்லயே போயிடும். உள்ள சந்தைல வந்து பார்த்தல ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து பாக்கலாம். நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ளதான். எத்தனை எண்ணிக்கை இருக்குல்ல? 5 இருக்கு. ஒன்னொன்னு என்ன விலைமா? விலை வந்து கூட தான், ஒரு 5 ரூபாய், 5000 ரூபாய், 6000 ரூபாய் அந்த ரேஞ்சுனா. எல்லாம் பெட்ட குட்டிகளா வாங்கிருக்கலாம், கிடா குட்டிகளா வாங்கிருக்கலாம்? கடைவும் 2 கலந்து தான் வாங்கிருக்கோம். எட்டயபுரம் சந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பெரிய பெரிய கடைகள்லாம் கடைலாம் நல்லா தான் இருக்கு. ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுற போது விலை கூட. இங்க தூத்துக்குடி மாவட்டத்துல 1 கிலோ கறி 900 ரூபாய், 1000 ரூபாய் எலும்பு கறி. சென்னையில எவ்வளவு ரேட் வருது 1 கிலோ கறி? சென்னையில 800 ரூபாய். 800 ரூபாய். இதே மாதிரி கிடா கறி கிடைக்காதுன்னா அங்க? ஆமா, அங்க வேற இல்ல. அந்த ராஜஸ்தான் ஆடு, அந்த ஆடு, இந்த ஆடு தானே வெட்டுவாங்கண்ணா. திருப்தியா தான் இருக்கு. போய் வளர்த்து பார்த்தா தெரியும் எப்படி வளருதுன்னா. நீளம் இருக்கா? நீளம் இருந்தாலே வளர்ந்துரும். நீளம் இருக்கா? குட்டிகள் வாங்கினாலும் நீளம் இருக்கா? நல்ல நீளம் பார்த்துடுங்க. நீளம் பார்த்தா கண்டிப்பா வளரும் குட்டி. கட்ட கட்டையா வேணா வளர்றேன். சந்தைக்கு வந்து நல்ல சரியான கிடால ஒண்ணு. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மணப்பாறை. மணப்பாறை, திருச்சி மணப்பாறை. மணப்பாறையில பெரிய பெரிய கிடாய்கள் உண்டு இல்ல? இல்ல இங்கிட்டு உண்டு. அங்கிட்டுலாம் சின்ன சின்ன கடை தான் இருக்கு. என்ன தேவைக்காக அண்ணாச்சி? பக்ரீத்துக்கு. பக்ரீத்துக்கு எத்தனை கடை வாங்கிருக்கீங்க? இது ஒண்ணுதான் வாங்கியிருக்கோம். இன்னும் வாங்கணுமா? வாங்கணும். எவ்வளவு சொன்னாங்க ஆரம்பத்துல? 35 ரூபா சொன்னாங்க. 28 ரூபாய்க்கு முடிச்சோம். 28. கறி மதிப்பு எத்தனை கிலோ இருக்கும்? கறி மதிப்பு ஒரு 40 கிலோ வரும். பக்ரீத்துக்குள்ள எல்லா அம்சம் இருக்கா? குறை இருக்கு. ஜம்முன்னு இருக்கு. இன்னும் பிடிக்கணுமா? ஆமா, ஒன்னும் பிடிக்கணும். யாரு தலைவர் தான் வாங்கி வந்தாங்களா? அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அவள்கிட்ட விடுங்க. நம்ம வாங்கி கொடுத்தா இப்படிதான் இருக்கும் பொருள். கரெக்டா பொருள் நல்ல விலையா இருக்கணும், கரெக்டாவும் இருக்கணும். மதுரைக்கார சிலப்பேர சிங்க மாதிரி இருக்குடா. 30 ரூபா சொன்னாங்க. 27,500 ரூபாய் இருக்கேன். 27,500. ஆமா, நல்லா பாத்துக்குங்க. மதுரைக்காரன் சொன்னா கரெக்டா இருக்கணும். வாங்கினவங்களுக்கு லாபம் தானா? லாபம் தான், நஷ்டம் கிடையாது. நல்ல பொருள். சம்சாரியும் கிடக்கூடாது, ஆட்டுக்காரு வாங்கினவரும் கிடக்கூடாது. கறி எத்தனை கிலோ இருக்கணும்? கறி மதிப்பு 35 கிலோ வரும். 30 கிலோ தாண்டும். 35 கிலோ சொன்ன மாதிரி இருக்குமா? கரெக்டா இல்லாட்டி அந்த ரேட் அந்த மீசை நான் எடுத்துக்கிறேன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஏன்னா நமக்கு கடம்பூர்ண்ணே. ஏன்னா ஆடு 10 ஆடு வாங்கணும்னு வந்தோன்னே இது கூட சேர்ந்த ஆடு பிள்ளை எல்லாம் வித்து போச்சு. இது கூட சேர்ந்த ஆடுலாம் வித்துருச்சு எல்லாம். ஆமா, அந்த ஒரு ஆடு கிடந்துச்சு. என்ன ரகம் இது? இது வந்து கொடியாடுன ஒரிஜினல் கொடியாடு. அப்படியா? நீளம் எப்படி? நீளம் நல்ல நீளம். ஆடு கிளச்சல்ல இருக்கு, பயத்துல இருக்குதுன்னா பயத்துல இருக்கு. ஆட்டுல ஒன்று விட்டா சரியா போயிடும். ஜம்முன்னு ஆயிரும். ஆமா. எவ்வளவு சொன்னாங்க? 25,000 சொன்னாங்களா வேலை? 25,000 சொன்னாங்க. 18,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 18,000 ரூபாய்க்கு வாங்கி நம்ம ஜெயிக்க முடியுமா அண்ணாச்சி? இது ஒரே இதுதான். 2 மாதிரி ஊத்துரும். 2 மாதிரி கொடுத்தோம்னா ஆடு மிச்சம். எவ்வளவு நாள் எடுக்கலாம் போட்ட காசா? இன்னும் ஒரு 4 மாதத்துல 18,000 எடுத்துடலாம். தூக்கிடலாம். ஒரே இது 2 மாதிரி தூக்கி தூர போட்டுலாம் 18,000. ஆமா, கொடியாட்டுல லாபம் இருக்கு. கொடியாடுல லாபம் இருக்கு. ஆமா, 8,000க்கு வந்தா கொடியாடு வாங்கலாம்.
ஜம்முன்னு வாங்கலாம். ஆமா, நல்ல ஆடு வாங்கலாம். ஆடு வாங்கி கொடுத்துரு. இப்போ ஒரு 10 ஆடு சாத்தூருக்கு வாங்கி போயிருக்கு. என் நம்பர் 87 78 25 28 39. மணி இளவிலங்கால். எத்தனை மாசம் சென்னை அண்ணாச்சி சென்னை? இது 5 மாதம் சென்னை ஆகுது. இன்னும் போய் இன்னும் 1 மாதத்துல ஆடு ஈனிடும். 5.5 மாசத்துல ஈனும். ஆமா, நிற சென்னை. நிறைச்சன ஆடு. வயசு 6 பல்லு. 6 பல்லு. இன்னும் 10 ஈத்துக்கு வைக்கலாம் ஆடு. எப்படி இருக்கு இன்னைக்கு பக்ரீத் வியாபாரம் எப்படி இருக்கு இன்னைக்கு? பக்ரீத் பண்டிகைக்கு கிடாமரிகளை சொல்லுன்னு தான் வைக்கு. பக்ரீத் பண்றதுனால என்னைக்கும் விலை கொஞ்சம் டாப். கிடாய்களுக்கு நல்லா இருக்கு வேலை. கிடாய்களுக்கு விலை அதிகம், ஆடுகளுக்கு விலை. நல்ல ஆட்டுக்கு நல்ல விலை. நம்ம தேனியில இருந்து தேனி ஆண்டிபிட்டு. தேனா குட்டியா பெட்ட குட்டியா? கிடா குட்டினே. என்ன தேவைக்கா பொட்டிஸ் வாங்கிட்டு போறீங்க? வீட்டுல ஒரு ஆசைப்பட்டு ஒரு வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறோம். எட்டயபுரம் பொட்டு குட்டினா? எட்டயபுரம் பொட்டு குட்டினே. எத்தனை வாங்கணும்னு வந்து எப்படி நோக்கத்துல வந்தீங்க? இல்ல, இந்த விட முதல் பார்க்கலாம் அப்படின்ட்டு பைக்ல வந்தோம். பைக்ல வந்துட்டு சும்மா போகக்கூடாதுன்னு ஒரு குட்டியை பிடிச்சிட்டு போறோம். குட்டி நீளவாளம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணே, அருமையா இருக்கு. 5500 முடிச்சிருக்கோம். 5,500 காணுங்களா? 15 கூட தானே. மனசு பிடிச்சிட்டு? மனசு பிடிச்சிருச்சு. சரி, எவ்வளவு நாள் வளர்க்கலாம்? என்ன பிளான், என்ன ஐடியா? சும்மா தானே, ஆசைக்கு தானே. சுப்பிரமணியபுரம் எட்டயபுரம் பக்கம் தானா? 2 தாயாடு 4 குட்டி. ஆமா. என்ன காரணம்? கன்னியாடு வாங்கியிருக்கீங்க. எல்லாரும் கொடியாடு தான் நிறைய பேர் வாங்குவாங்க. எது அமைதோ வாங்கியா? இது வளர்ப்புக்கு போதா வியாபாரத்துக்கு போதா? வளர்ப்பு தான். ஏன் ஒரு தாயாடு 2 குட்டி அப்படி வாங்கியிருக்கீங்க? அப்படி வாங்கினா நமக்கு என்ன லாபம்? லாபம்னா இப்ப சென்னையில வாங்கிட்டு இருந்து குட்டி வளர்க்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இது கண்ணுக்கு தெரிய இருக்குல்ல. கடைசியில முடிஞ்சது 35. திருச்சி கோப்பு. அங்க நிறைய சந்தைகள் உண்டு திருச்சியில, பெரிய பெரிய சந்தை. ஆமா, இங்க நல்ல விலை வைக்குதுன்னு வந்தான். இங்க ரேட்டு அதிகமா வைக்குது. வளர்ப்புக்கு பிடிக்க வந்தீங்களா? எத்தனை குட்டி பிடிக்கணும்னு வந்தீங்க? என்ன சைஸ்ல பிடிக்கணும் வந்தீங்க? 20 குட்டி வாங்கியிருக்கான். 20 குட்டி. எல்லாம் வண்டி ஏத்தியாச்சா? எட்டயபுரத்துக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம்? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வியாபாரத்துக்கு அல்லாட்ட கொண்டு வளர்ப்புக்கு தானே? வளர்ப்புக்கு. ஜோடி 15 ரூபா சொன்னாங்க. முடிஞ்ச விலை? முடிஞ்ச 6,500 முடிச்சிருக்கான். ஒரு குட்டி 6,500. 13,000 ரூபா. எல்லாமே பெத்த குட்டி தானா? எல்லாம் முட்டை குட்டி தான். எப்படி பண்ண கிண்ண வைக்கலாம்னு எதுவும் ஐடியாவா? இல்ல, சும்மா வளர்க்கறதுக்கு தான். எட்டயபுரத்து எப்படி கேள்விப்பட்டீங்க அங்க இருந்து? சரி, யூடியூப்ல போடுறீங்கல்ல. எப்படி இருக்குங்க எட்டயபுரம் சந்தை? எப்படி இருக்கு உங்க ஊர் சந்தைக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. குட்டிலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? விலை தான் கூட இருக்கு. உங்க ஊர்ல இது கொஞ்சம் விலை குறவு தானா? ஆமா, இது விலை கடிசு. அங்க இங்க அங்க எவ்வளவு இருக்கு இது ரேட் உங்க ஊர்ல? சமயபுரத்துல 5 ரூபாய்க்கு வாங்கலாம். இங்க 6,500. 6,500. அங்க உள்ள மறிகள் வந்து குட்டையான ஜாதிகள். இது நம்ம இது வந்து வேலியாட்டு மறிகள், நீளவாளமா வர்றது. 2 குட்டி 3 குட்டி போடுற ரகங்கள். இது மறிக்கு தகுந்த மாதிரி தான் காசு. நாங்க எல்லாம் ஒரு சந்தைக்கு போய் வாங்குவோம் பொருள். இது எப்படி நல்ல வளர்ப்பானாச்சு? சூப்பர் வளர்ப்பு மாதிரி தான் போறான். நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்களா? ஏன் மாதிரி தான், ஏன் மாதிரி தான். அப்படியா? நீங்க விவசாயியா? அப்ப இல்ல, நம்ம வியாபாரி தான். நம்ம ஒரே தொழுவுல எடுத்தது கொஞ்சம் நல்ல மாதிரி, அதனால கூப்பிட்டு கையில கொடுத்தேன். தூத்துக்குடியில இருந்து வரோம். என்ன தேவைக்கா வாங்கிட்டு போறீங்க? குர்பானுக்கு வாங்கிட்டு போறோம். பக்ரீத் பண்டிகை. பக்ரீத் சூப்பரா இருக்க கிடா. எவ்வளவு சொன்னாங்க ஆரம்பத்துல? 23 ரூபா சொன்னாங்க. 19,300க்கு வாங்கிட்டு போறோம். எத்தனை கிலோ கறி இருக்கும்? கறி மதிப்புன்னு அவங்க கணிப்பு காயா தெரியல, அதெல்லாம் தெரியல. எல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் வச்சு எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா, ஜம்முன்னு இருக்குது. காலையில ஒரு 6 மணிக்கு வந்தேன். எங்கெல்லாம் ரவுண்ட் அடிச்சியா? இல்ல, ஒரு போனோடனே இது பிடிச்சிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது உடனே அடிச்சிருக்கா? அடிக்கலையா? இல்ல, அடிக்கல. உடனே அடிக்க கூடாதோ? இல்ல, அடிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2 பல்லு ஆடு. 2 பல்லு 1.5 வருஷம் கிடாதான். நாகலாபுரம். கிடா குட்டியா பெட்ட குட்டியா? கிடா குட்டி. கிடா. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? ஒரு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு. பருங்கிடா வேண்டாமா? பெரிய கிடா வேண்டாமா? பெரிய கிடா 2 கிடாயை விட்டதுனால 2 சொன்னது 31 சொன்னாங்க. கடைசியில் முடிஞ்சது 29 முடிஞ்சு. 29. 2,000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. நாங்க ஒரு 50 கிடாக்கு மேல பாத்திருப்போம். ரேட் அதிகம். அருப்புக்கோட்டை சூப்பர் கிடாய்களா இருக்கா? வாங்கிட்டு போறீங்களா? இல்ல விற்பனைக்கு தான். விற்பனைக்கு கொண்டு வந்தீங்க, விற்காம கொண்டு போறீங்க. ஆமா. எல்லாம் காயிடுச்சுதா? ஆமா, எல்லாம் காயிடுச்சு. காயிடுச்சது பக்ரீத்துக்கு வாங்குறாங்களாங்க? வாங்குறாங்க. உங்க ஏரியால விற்குமா காயிடுச்சது? போகும். ஊர்ல வித்துரும். எவ்வளவு சொன்னீங்க ஒண்ணு? ஜோடி 60. ஜோடி 60 ரூபா. ஒரு கிடா 30,000 ரூபாய் சொன்னீங்க. எவ்வளவுனா குடுக்கலாம் எதிர்பார்க்கிறேன்? அதான் 30. 30. 25 வராதா? வாய்ப்பு இல்ல. வளர்ப்பு நல்ல வளர்ப்பா. கறி எத்தனை கிலோ இருக்குமா? அப்போ நீங்க 30 ரூபா சொல்றீங்களா? ஒரு 30 கிலோ கறி இருக்குமா? அதிகமா தான் வரும். இருக்கும், ஷுவரா இருக்கும். 35 வரும். கறி ரேட்டு தான் சொல்றீங்க. ஆமா. உங்க நம்பர் ஏதா இருந்தா சொல்லாம யாராவது வேணும்னா வாங்கிடுவாங்களா? 6379929980. ஆனா இது 2வது வாங்கிருக்கீங்களா? ஆமா, 2வது வாங்கிருக்கேன். 2வது கிடா. ஆமா. எவ்வளவு சொன்னாங்க? சொன்னவங்கள இது 35 சொன்னாங்க. அப்புறம் முடிஞ்சது 25 ரூபாய் வாங்கிருக்கேன். நீளம் வாழ எப்படி? நீளம் இருக்கா? நல்ல நீளம். வயசுல எத்தனை வயசு? 1 வயசு தான் இருக்கும். 1 வயசுக்குள்ளதான் இருக்கும். பல்போல்ல குட்டி.
உண்மையிலே பல் போடலையா? உண்மை பல் போடல. அதே பல் போட்டிருக்கா போடலையா பாக்கணும், காட்டுக்கு பாப்பது. பல் போடல. பல் போடாம ஒரு கிலோ 30,000 வளருதா? இருக்கு கிடாய். கிடாய் பொறுத்து நான் என்ன சொன்ன உங்கள்கிட்ட, 1 லட்ச ரூபாய்க்கு கிடாய் இருக்கத்தான் செய்யுது. நமக்கு பிடிச்ச என்னாலும் கிடாய் வாங்கணும் நம்ம பொறுத்தளவுக்கு. அதான் இது என்ன தேவைக்கு அண்ணாஜி? இது போய் வச்சுக்கிடுவோம், வளர்ப்போம். ஆசைக்கு ஆயிருக்கு. ஆட்டுக்கு பிரயோஜனப்படும் வருங்காலத்துல. இப்போதைக்கு இன்னும் 4 பல்லு போட்டு அதுக்கப்புறம் தான் ஆகும், கிடாய் ஆகும். அதுக்கு பிறகு சேர்க்கறது நல்லதுன்னா. ஆமா, பல் சேர்ந்த கடையில ஆட்டு குட்டி இறங்கினா நல்லா இருக்கும். நல்ல விளைஞ்ச கடாய் தான் குட்டி இந்த மாதிரி வாய்க்கும், இல்லைன்னா வாய்க்காது குட்டி. இவ்வளவு மக்கள் 4 பல்லு 6 பல்லு பல் சேர்ந்தது. பல் சேர்ந்தா நல்லா இருக்கணும். 6 பல்லு பல் சேர்ந்துக்கணும். அந்த கடையில ஆட்டுக்கு போடணும். மொத்தத்துக்கு ரொம்ப இளங்கடா போடக்கூடாது. இளங்கடை போட அந்த குட்டி அவ்வளவு வாய்க்காது. ரெட்டை குறுக்கு எல்லாமே இருக்கா? எல்லா சீரும் இருக்கு. நல்லா இருக்குண்ணா. ஆமா, இந்த மோகம் இந்த காதை பாருங்க. என்னெல்லாம் பாத்தீங்க, காதெல்லாம் எப்படி இருக்கு? காது நீளம் இருக்கணுமா? ஆமா, காது நீளம், அந்த மூக்கு வெள்ளை பாருங்க. அதெல்லாம் இது இருக்கணும், அந்த அம்சங்கள் இருக்கணும். ஆமா, கலர் கொஞ்சம் குறவா இருந்த மாதிரி இருக்கா? உயரத்துக்கு சைஸுக்கு பாருங்க, கடாய் பாருங்க, உருவத்துக்கு பாருங்க. நீங்க வளர்ப்பு வரும்போது கலர் மாறிக்கணும் கொஞ்சம். எந்த ஊர் வியாபாரி? பெருநாளி. அந்த கிடாய்கள் உங்க ஏரியால உள்ளதுனா? எங்கிட்ட கூட வாங்கினது. எட்டாவரம் கிடாய் பூரா கொடியாட்டு குட்டி. இன்னைக்கு பக்ரீத்துக்காண்டி கொண்டு வந்தோம். பக்ரீத் வியாபாரத்துக்கு கொண்டு வந்தீங்க. எத்தனை கிடா கொண்டு வந்தீங்க? அதே மாதிரி இன்னைக்கு 15 கிடாய் கொண்டு வந்தோம். எல்லாம் வித்துட்டு ஓரளவுக்கு வித்துருச்சு. கொஞ்சம் தான் கிடைக்குது. 7 கிடாய் எனக்கு. எவ்வளவு சொல்றீங்க சொந்த விலை? இது 64,000 ரூபாய் சொல்றேன். ஒரு கிலோ 30 சொல்றீங்க. 32,000 ரூபாய். கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும்? 35 கிலோ இருக்குமா? 70 கிலோ வரும். உண்மையில விழுமா? 35 தாராளமா வரும். அப்படியா? கிடா கொஞ்சம் சின்னதா இருந்த மாதிரி இருக்கா? மீடியம் சரியான அழுத்தம் இருக்கு. நான் எப்படி கேக்குறாங்க இன்னைக்கு கேள்வியில? ஒரு 58, 59, 60 இருக்கு. பக்ரீத் வியாபாரம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல கிடாய்க்கு நல்ல விலை. நல்ல பொருளுக்கு நல்ல விலை. சாத்தூர்ல இருந்து வரீங்க? சாத்தூர் தெக்குப்பட்டி. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? இது ஊர் பொங்கல் கொடைக்கு. என்னைக்கு கூட? வர செவ்வாய்க்கிழமை. கொடைக்குன்னா எல்லாம் நெஞ்சு வறுத்து பிடிப்பாங்க. இது போதும், ஒரு 4 பேத்துக்கு போதாதா? அப்படியா? கொஞ்சம் குட்டியை முன்னால எடுக்க பாப்போம். எவ்வளவு சொன்னாங்க ஆரம்பம்ல? 21,000 சொன்னாங்க. கடைசியில முடிஞ்சது 19. வேலை எப்படி திருப்தியா இருக்கா? திருப்தியா இருக்கு. எத்தனை கிலோ கறி இருக்கும் இது? இது 19 கிலோ தான் இருக்கும். எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சது. நீங்க எப்படி வாங்கணும் வந்து, எந்த சைஸ்ல வாங்கணும், எப்படி வாங்கணும்? இந்த சைஸ்ல வாங்கணும் வந்து அந்த சைஸுங்க, எந்த சைஸ்ல வேணாலும் வாங்கிக்கலாம். இருக்கு, வெரைட்டி நிறைய வந்திருக்கு.